ஆனால் வெனிசுலால அந்த நாட்டில் மடுரோக்கு ஆதரவு தான் அதிகமாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு யாரும் பெரிதாக ஆதரவு கொடுக்கல. இவங்க எதிர்பார்த்தது ஆஹா மடுரோவை தூக்கிட்டாங்க, நல்ல ஆட்சி வரப்போகுதுன்னு கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை. ஆனா இவர் இப்ப ராணுவ தாக்குதலை கூட தேவைப்பட்டா அங்க நான் நடத்துவேன் அப்படின்ற மாதிரி அந்த மத கலவரத்தை தூண்டி விடுறாரு சார். ஏமா இப்போ உங்க வீட்டு வாசல்ல பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டா நம்ம சண்டை போட முடியும், ஒரு 100 வீடு சண்டை போட்டா நம்மளால போட முடியுமா? அது மாதிரி அமெரிக்காவுடைய பலம் வெனிசுலா மாதிரி 100 மடங்கு பலம். சண்டை போடுற கெப்பாசிட்டி கிடையாது. அவன் வாங்கி வச்சிருந்த சைனா எக்யூப்மெண்ட்டும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ மோடி என்னுடைய நண்பர் தான், ரஷ்யாவிலேருந்து வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னைக்கு காலையில் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர், நீங்கள் கேட்டீங்களே இந்தியா ஏன் கொடுக்கலன்னு, வெனிசுலா மீதான தாக்குதல் மோடிக்கு அதிருப்தி தான் இவர் பதில் கொடுத்துட்டார். ஸோ பிரச்சனை என்னன்னா, இந்தியாவுடைய மொத்த எக்ஸ்போர்ட்டு 430 பில்லியன், அதில் அமெரிக்காவுக்கு செய்யப்படுறது 85, இங்கேருந்து அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்குறது 45. இப்போ போன மாதம் எல்பிஜி அங்கேருந்து வாங்குறோன்னு சொல்லியிருக்கோம், இப்போ ஆயிலும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த வித்தியாசமும் குறைஞ்சிரும். பட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் நம்ம வடிவேலு மாதிரிமா, காலையில் ஒன்று பேசுவார், அந்த வேற வாய், சாயந்தரம் இன்னொரு வாய். அது